ஒரு பேதையான மனிதன் ஒரு ஊருக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஆவியானவர், நீ இந்த வழியே போகாமல் அந்த வழியே போ என்றார். அந்த வழி அவன் செல்ல வேண்டிய இடத்திற்கு சுற்றிப் போவதாகும். ஒரு 4 கிலோமீட்டர் அதிகமான தூர வழியாயிருக்கிறது. அவன் பெட்ரோல் வீணாய்ப் போகிறது என்றும் நேரம் வீணாய்ப் போகிறது என்றும் பார்க்காமல் ஆவியானவர் சொன்ன வழியிலேயே சென்றான். ஆனால் அங்கு எந்தவித சம்பவங்களோ எந்தவிதமான தேவனுடைய செயலோ நடக்கவில்லை. இருப்பினும் அந்த பேதையான மனிதனிடம் மீண்டும் சொன்னாலும் அவன் ஆவியானவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிவான். பாருங்கள், பேதையான மனிதனை தேவன் தன்னுடைய வேலையை செய்யும்படி தெரிந்து கொள்கிறார். ஆபிரகாம் என்னும் பேதையான ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு குழந்தை பிறக்கும் என்று அநேக ஆண்டுகளாகச் சொல்லிக் கொண்டே கர்த்தர் வந்தார். அவன் அதை நம்பிக்கொண்டே வந்தான். அவன் முதிர்வயதும் அடைந்தான். அவன் மனைவி பிள்ளை பெறுகிற பாக்கியத்தையே இழந்து போகும் அளவிற்கு முதியவளானாள். அவள் கர்ப்பம் செத்துப்போனது. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்வதை நம்பிக்கொண்டிருக்கிற பேதையாயிருந்தான். ஒவ்வொரு முறையும் கர்த்தரிடத்தில் அவன் தனக்கு குழந்தையை பற்றி கேட்கிற பொழுது கர்த்தர் அவனை வெளியே கூட்டி வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்பார். இன்னொரு முறை கேட்கிற பொழுது கடற்கரைக்கு அழைத்துச் சென்று கடற்கரை மணலை பார் என்பார். இப்படி அவன் எப்பொழுதெல்லாம் குழந்தையை பற்றி கேட்கிறானோ அப்பொழுதெல்லாம் ஒரு கதை சொல்லிக்கொண்டே இருந்தார். பாருங்கள், அநேக ஆண்டுகளாக தேவன் ஆபிரகாமிடம் கதை சொல்லிக்கொண்டே இருந்தார். ஆனாலும் ஆபிரகாம் அந்த கதையை நம்பிக்கொண்டே இருந்தான். எந்த அளவிற்கு நம்பினான் என்றால், தன் மனைவியின் கர்ப்பம் செத்துப்போனதை கூட உணர்வில்லாதவனாக அறிவில்லாதவனாக இருந்து அவன் கர்த்தர் சொல்கிற கதையை நம்பிக்கொண்டே வந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு குழந்தையும் இல்லை. பாருங்கள், இந்த பேதையான ஆபிரகாமை பார்க்கிற பொழுது நீங்கள் பேதையாய் இருக்கக்கூடாது. நீங்கள் ஞானவானாக வேண்டும். எதில் ஞானவானாக வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களுக்கு ஒன்றைச் சொன்னால் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றியே தீர்வார் என்று. அவர் சொல்லுகிற விஷயங்கள் நடப்பதற்கு இனி வாய்ப்பே இல்லை என்றாலும் அவர் சொன்ன வார்த்தையிலே உறுதியாய் நின்று அதை நடப்பிப்பார் என்பதில் ஞானவானாய் இருக்க வேண்டும். அவர் சொன்ன காரியங்கள் இந்த உலகத்தில் இதுவரை நடைபெறாத ஒன்றாக இருந்தாலும் அவர் அதை நிறைவேற்றியே தீர்வார் என்கிற ஞானவானாக வேண்டும். நீங்கள் பேதையாய் இருந்தால் நீங்கள் அநேகருக்கு ஞானவான்களாவீர்கள். பாருங்கள், இப்படி ஆபிரகாமை பார்த்து, பேதையாகிய ஆபிரகாமை பார்த்து நீங்கள் ஞானவான்களாய் மாறியிருக்கிற பொழுது இந்த உலகம் உங்களை பார்த்து வினோதமா சொல்லும், நீ ஒரு பேதையான மனிதன் என்று சொல்லும். ஒரு பேதையான மனிதனைக் கொண்டே தேவன் பெருமளவு காரியங்களை நடப்பிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்களிடத்தில் பேசிய காரியங்கள், உன்னிடத்தில் கடந்து வந்த தேவனுடைய வார்த்தைகள், இவைகளை கர்த்தர் உங்களில் நடப்பிப்பார் என்பதில் பேதைகளாயிருக்காதீர்கள். பேதையாகிய ஆபிரகாமை பார்த்து ஞானவான்களாக இருங்குங்கள். ஆமென்.